அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். முடியாது என்பது மூடதனம், விரல்கள் பத்தும் மூலதனம். ஆகவே முடியும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு நீங்கள் தயாராகுங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களை வந்தடையும். நாம ஆல்கஹால் மற்றும் ஈதர் என்ற பாடப்பகுதியில் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களுடைய தொகுப்பு நம்ம வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் ஈதருடைய வேதிவினைகள் மற்றும் ஆல்கஹாலுடைய பயன்கள் கேட்கப்பட்ட வினாக்களுடைய தொகுப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்விக்குள்ள நம்ம போவோம். பாருங்க, ஃபஸ்ட்டு கேள்வி ஒரு எளிமையான கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஆண்டுகள் நிறைய இதே மாதிரி உள்ள கேள்விகள் கேட்கிறாங்க. சின்ன புரிதலோடு இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணும். பாருங்க, இப்போ ஒரு ஆர்கானிக் ஈதர் காம்பவுண்ட் கொடுத்துருக்கான். பாருங்க, ஒரு அலிஃபாட்டிக் குரூப்பு, ஒரு ஆல்கைல் குரூப்பு வித் ஈதர் அண்ட் எத்தில் குரூப். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா HBrஓடு வெப்பப்படுத்த போறோம். பாருங்க, நம்ம என்ன செய்ய போறோம், நமக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்துருக்குறான். இதில் பென்சீன் ரிங் கிடையாது. ஆகவே இது ஒரு அலிஃபாட்டிக் சேர்மம். இதில் OC2H5 இதை ஹெச்ஐயோடு வினைப்படுத்துகிறேன். இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே பென்சீன் வளையம் இருந்துச்சுன்னா அதனுடைய வினைகள் நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே பென்சீன் வளையம் கிடையாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் எலக்ட்ரான் என்ன செய்யும், இந்த H+ஐ நோக்கி நகரும், மைனஸை நியூக்ளியோஃபைலாக வெளியேறுகிறது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, என்ன கிடைக்கும், 2 மெத்தில் தொகுதி, இங்கே OH CH2 CH3, இதில் ஒரு ப்ளஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா பாருங்க பிள்ளைகளா, என்ன நடக்கும், எய்தர் இந்த பாண்டு உடைஞ்சி இந்த இடத்துல ப்ளஸ் ஃபார்ம் ஆகலாம், இல்லைன்னா இந்த பாண்டு உடைஞ்சி இந்த இடத்துல ப்ளஸ் ஃபார்ம் ஆகலாம். அப்போ என்ன நமக்கு கிடைக்கும் பாருங்க, 2 ப்ளஸ் ஃபார்ம் ஆகிறது, இந்த இடத்துல ஒரு ப்ளஸ், அல்லது பாருங்க CH2 CH3 இந்த இடத்துல ஒரு ப்ளஸ். இந்த ரெண்டுல எது வேணுங்களும் உருவாகலாம், 2 கார்பன் நேரயனிகள் உருவாகலாம். இப்போ இந்த 2 கார்பன் நேரயனியை நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இடம் என்பது பாருங்க, இதுல ஒரு பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கு. ஸோ 1 2 மெத்தில் குரூப். அப்போ ஒரு கார்பன் நேரயனியில் 2 மெத்தில் கிளைகள் இருந்தால் அப்போ இங்கே ஒரு H இருக்கு, இந்த இடத்துல ஒரு H இருக்கு. இது செகண்டரி கார்பன் நேரயனின் பேர். இங்கே பாருங்க, ஒரே ஒரு கிளை இருக்கு அல்லது 2 ஹைட்ரஜன் இருக்கு. 2 ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா இது பிரைமரி அல்லது ஓரிணைய கார்பன் நேரயனின் பேர். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், நிலைப்புத்தன்மை வரிசை மூவிலிய கார்பன் நேரயனி ஈரினிய கார்பன் நேரயனியை விடவும், ஈரினிய கார்பன் நேரயனி ஓரிணைய கார்பன் நேரயனியை விடவும் நிலைப்புத்தன்மை மிக்கது. அப்போ இங்கே பாருங்க, இங்கே ஈரினிய கார்பன் நேரயனி உருவாகிறது, இந்த இடம் உடைஞ்சுன்னா இந்த இடம் உடைஞ்சுன்னா இந்த இடம் உடைஞ்சுன்னா ஓரிணைய கார்பன் நேரயனி உருவாகிறது. அப்போ ஓரிணைய கார்பன் நேரயனியை விட ஈரினிய கார்பன் நேரயனி உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ நமக்கு நிலைப்புத்தன்மையை உருவாக்கணும்னா எதுதான் உருவாகும், ஈரினிய கார்பன் நேரயனி உருவாக்கும். அப்போ என்ன நமக்கு கிடைக்கும், இந்த பாண்டு இங்கே உடைஞ்சி இந்த இடம் இங்கே உடைஞ்சி இங்கே ஷிஃப்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும், ப்ளஸ் இதோட என்ன செய்யும் CH3 CH2 O- இப்படின்னு உடையும். இந்த இடத்துல நமக்கு என்ன வந்து சேருது, நியூக்ளியோஃபைல் வந்து சேருது, இந்த இடத்துல H+ வந்து சேருது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, இங்க எதோட வினை புரிகிறது, HBr. அப்ப Br வந்து சேருது பாருங்க, Br வந்து சேருது. ஸோ Br வந்து சேருது. ஸோ Br ஆக இருக்கலாம், ஐயாக இருக்கலாம், குளோரினாக இருக்கலாம். இந்த இடத்துல வந்து மூன்றுமே
நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும். எப்படி ஆக்ட் பண்ணும்? மூன்றுமே, அதாவது அயோடைடு, புரோமைடு அண்ட் குளோரைடு மூன்றுமே பவர்ஃபுல் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல Br வந்து சேருது. ஸோ இது ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? ஸோ இந்த இடம் CH3 அர்த்தம், இந்த இடம் CH3 அர்த்தம், இந்த இடம் CH3 அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல இது உடைஞ்சு போய் இந்த இடத்துல Br வந்து சேரணும். சேருதா? இது ஆப்ஷன் பாருங்க. ஸோ அப்போ இங்க CH3 இருக்கு, ஸோ இது கிடையாது. இங்க CH3 இருக்கு, இது கிடையாது. இங்க ரெண்டு சைடு CH3 இருக்கு, ஸோ இதுவும் கிடையாது. ஸோ இதுக்கு தொட்டு பக்கத்தில் Br இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. ஓகே. ஸோ இதே மாதிரி உள்ள கேள்விகளை நம்ம நிலைப்புத்தன்மை அடிப்படையில் கார்பன் நேரயனி உருவாகுமா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். மூவினிய கார்பன் நேரயனி உருவாகிறது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது உடனடியாக ஃபார்ம் ஆகும். இல்லைன்னா இருநிய ரெண்டுமே ஒருநியாக இருந்தால் தான் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸ்டியரிக் ஹிண்ட்ரன்ஸை பார்க்கணும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஈஸியான கொஸ்டின். அமாங் த ஃபாலோயிங் ஈதர்ஸ், இங்க 4 ஈதர் கொடுத்துருக்கான். இந்த ஈதர்ல which one will produce மெத்தில் ஆல்கஹால்? இந்த 4 ஈதர்ல எது மெத்தில் ஆல்கஹாலை உருவாக்கும்? எப்ப? ஆன் ட்ரீட்மெண்ட் வித் ஹாட் கான்சன்ட்ரேட்டட் HCl வினை புரியலாம், HBr வினை புரியலாம், HCl எல்லாமே ஒரே மெக்கானிசம். ஓகே. அப்ப நமக்கு என்ன கேட்கிறேன்? மெத்தில் ஆல்கஹால் CH3OH உருவாகணும். இந்த CH3OH இந்த 4 சேர்மங்கள் எது உருவாக்கும்? அதான் கேள்வி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சேர்மத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் சேர்மத்தை பாருங்க, நான் இங்க போடுறேன். ஃபர்ஸ்ட் சேர்மத்தை A என்ற சேர்மம் CH3 CH2 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 O CH3 இது A என்ற சேர்மம். பாருங்க, இப்ப நமக்கு தெரியும் இந்த இடம் இப்படி க்ளீவ் ஆச்சுன்னா இதுல பிளஸ் ஃபார்ம் ஆகும், இந்த இடம் இப்படி க்ளீவ் ஆச்சுன்னா இதுல பிளஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பிளஸும் பிரைமரி தான், இந்த பிளஸும் பிரைமரி தான். இப்போ நமக்கு தெரியும் இங்க லாட் ஆஃப் ஆல்கைல் குரூப் இருக்கு, மெத்தில் குரூப் இருக்கு, நிறைய மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ அப்போ இங்க ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும், ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். இங்க நோ ஹிண்ட்ரன்ஸ், ஒரே ஒரு மெத்தில் குரூப் தான் இருக்கு, ஒரே ஒரு கார்பன் இருக்கு. ஸோ நோ ஹிண்ட்ரன்ஸ். அப்ப நோ ஹிண்ட்ரன்ஸ்னா இந்த நியூக்ளியோஃபைல் I- எங்க வந்து ஜாயிண்ட் ஆகும்? லோ ஹிண்ட்ரன்ஸ் பிளேஸ்ல வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்ப என்ன செய்யும்? இந்த இடம் இப்படி சிட் ஆயிரும். அப்ப இதுல நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் இங்க க்ளீவ் ஆச்சுன்னா இந்த இடத்துல I, இந்த இடத்துல H. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH2 CH2 CH2OH பிளஸ் CH3I. பட் நமக்கு என்ன தேவை பாருங்க? CH3OH. மெத்தில் ஆல்கஹால்னா என்னது? CH3OH நமக்கு கிடைக்கணும். இங்க என்ன கிடைக்குது? CH3I கிடைக்குது. அப்ப இது கரெக்ட் ஆன்சரா? இது தப்பான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, B பாருங்க. B நமக்கு தெரியும் இங்க க்ளீவ் ஆச்சுன்னா இந்த இடத்துல பிளஸ், இங்க க்ளீவ் ஆச்சுன்னா இந்த இடத்துல பிளஸ். ஓகே. இப்ப பாருங்க, இந்த இடம் ஹிண்ட்ரன்ஸ் பிளேஸ், ஹிண்ட்ரன்ஸ் பிளேஸ். இந்த இடம் பாருங்க ஃப்ரீ மெத்தில் பிளேஸ். ஆகவே என்ன செய்யும்? இந்த இடத்துல I- வந்து ஜாயிண்ட் ஆகும், I- வந்து ஜாயிண்ட் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? சேம் ப்ராடக்ட் CH3I கிடைக்கும், CH3I கிடைக்கும். ஆகவே இதுவும் தவறான பதில். இந்த இடத்த பாருங்க, D பாருங்க. இங்க இந்த பாண்ட் உடைஞ்சுனா இந்த இடத்துல பிளஸ், இங்க இந்த பாண்ட் உடைஞ்சுனா இந்த இடத்துல பிளஸ். இங்க பாருங்க, இங்கேயும் ஹிண்ட்ரன்ஸ், ஹிண்ட்ரன்ஸ் பிளேஸ், இது ஃப்ரீ ஹிண்ட்ரன்ஸ் பிளேஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன சேரும்? I- வந்து உள்ள சேரும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? CH3I கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கணும்? CH3OH கிடைக்கணும். ஆகவே இதுவும் தப்பு. மூணாவதுல பாருங்க, பாருங்க C பாருங்க. C இங்க எழுதி போடுற பாருங்க. CH3 CH3
CH3 OCH3 பாருங்க. இது இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ நமக்கு தெரியும் இந்த இடம் டெர்சரி பியூட்டைல், ஸோ டெர்சரி கார்பன் நேரயனி. இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா இது பிரைமரி பொசிஷன், ஸோ பிரைமரி கார்பன் நேரயனி. நமக்கு தெரியும் நிலைப்புத்தன்மை டெர்சரி இஸ் மோர் ஸ்டேபிள் than பிரைமரி. ஆகவே நமக்கு டெர்சரிக்கு பாசிபிள் இருந்துச்சுன்னா கட்டாயம் டெர்சரி கார்பன் நேரயனி தான் ஃபார்ம் ஆகும். அப்போ எங்க கிளீவ் ஆகும் பாருங்க, எந்த இடத்துல கிளீவ் ஆகும்? இறங்க இந்த இடம் உடையும், இந்த இடம் உடையும். உடைஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 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 இதுல பிளஸ் ஃபார்ம் ஆகும். பிளஸ் இந்த ஆக்சிஜன் O மைனஸ் மாறுது, அந்த இடத்துல H பிளஸ் வந்து ஜாயின் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? CH3 OH கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு I மைனஸ் நியூக்ளியோஃபைல் வந்து சேர்ந்துரும். அப்ப என்ன கிடைக்கும்? CH3 thrice CI plus CH3 OH. நமக்கு என்ன கிடைக்கணும் பாருங்க, CH3 OH நமக்கு கிடைக்கணும். கிடைக்குதான்னு பாருங்க, CH3 OH இந்த ரியாக்ஷன்ல கிடைக்குது. ஸோ இது SN1 வினைக்கு உட்படக்கூடிய வினை. காரணம் மூவினிய கார்பன் நேரயனி உருவாகும் பொழுது ஆக்சிஜன் கார்பன் பாண்ட் உடைந்து கார்பன்ல மூவினிய கார்பன் நேரயனியை உருவாக்குகிறது. ஆகவே நமக்கு இங்க என்ன கிடைக்குது? விளைபொருள்ல மெத்தில் ஆல்கஹால் கிடைக்குது. அப்ப கரெக்ட் ஆப்ஷன் இது. C is the correct answer. C is the correct answer. சரியா? இதே மாதிரி நம்ம ஏற்கனவே பழைய கடந்த கேள்விகள் நிறைய கேட்டிருக்காங்க, நம்ம அதை தெளிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சின்ன ஒரு புரிதலோட பிள்ளைகள் கவனிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பாருங்க, இது ஒரு ஈஸியான கொஸ்டின். இது மெட்டாக்ளோரோ அனிசோல். இவ்வளவு அனிசோல், இது குளோரின். அப்ப இதுக்கு பேர் பாருங்க, மெட்டா குளோரோ அனிசோல். இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா HNO3 நைட்ரிக் அமிலம் மற்றும் கந்தக அமிலம். நைட்ரிக் அமிலம் மற்றும் கந்தக அமிலம்னா இதுக்கு பேர் என்னன்னா நைட்ரேட்டிங் மிக்சர். நைட்ரேட்டிங் மிக்சர்னு பேர், நைட்ரேட்டிங் மிக்சர். அப்ப இங்க என்ன வந்து உள்ள சேரும்னா NO2 குரூப் வந்து உள்ள சேரும். NO2 குரூப் வந்து உள்ள சேரும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த ரீஏஜென்ட் போடும் பொழுது, அதாவது நைட்ரிக் அமிலமும் கந்தக அமிலமும் நம்ம போடும் பொழுது நமக்கு என்ன உள்ள வந்து சேருது? NO2 குரூப் வந்து உள்ள சேருது. ஓகே, ரைட். இப்போ இந்த NO2 குரூப் எந்த இடத்துல வரும்? மேஜர் ப்ராடக்ட் வில் பி எந்த இடத்துல வரும்? அதுதான் கேள்வி. NO2 குரூப் உள்ள வருதுன்னு சொல்லிட்டோம். எந்த இடத்துல வருது? இப்போ பாருங்க, இங்க ஆக்சிஜன் லிங்கா இருக்கு, இங்க ஹாலஜன் லிங்கா இருக்கு. இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும் பொழுது ரெண்டுமே ஆக்டிவேட்டிங் குரூப். ரிங்குக்கு எலக்ட்ரான் டென்சிட்டியை வழங்கும். அப்படி ரிங்குக்கு எலக்ட்ரான் டென்சிட்டியை வழங்கும் பொழுது அது எங்க வந்து சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்னா ஆர்த்தோ பொசிஷன் மற்றும் பேரா பொசிஷன்ல நடக்கும். அப்ப இந்த குரூப்பை கம்பேர் பண்ணும் பொழுது இது ஆர்த்தோ, இது பேரா. பட் இதுவும் ஆக்டிவேட்டிங் குரூப், ரிங்குக்கு எலக்ட்ரான் டென்சிட்டியை கொடுக்கக்கூடிய குரூப் ஹாலஜன். அப்ப இங்க என்ன விஷயம்? இது இதை கம்பேர் பண்ணும் பொழுது இதுவும் ஆர்த்தோ, இது பேரா. ஆனால் இப்ப பாருங்க என்ன நடக்கணும்னா, இப்ப சிம்பிள் இந்த குரூப்பை ஒப்பிடும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் எலக்ட்ரான் ரெடி டு மூவ் டுவர்ட்ஸ் த ரிங். அப்ப ரிங்ல அதிகமான எலக்ட்ரான் டென்சிட்டியை ஹாலஜனை விட ஆக்சிஜன் வழங்கும் பொழுது நமக்கு எந்த இடத்துல வந்து அந்த நெகட்டிவ் சார்ஜ் மூவ் ஆகும்? ஆர்த்தோயிலையும் பேராலையும். இப்போ ஆர்த்தோயில போகும் பொழுது பக்கத்தில் வருது. பக்கத்தில் வரும்பொழுது ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ரெண்டுக்கு இடையே ஒரு அந்த முரண்பாடு. இங்கே எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கு, நைட்ரோ குரூப் உள்ள வரும்பொழுது அங்கேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி மாறி ரெண்டுக்குள்ள ஒரு சின்ன ஹிண்ட்ரன்ஸ் உருவாகும். ஆனால் பேரா பொசிஷனுக்கு போகும் பொழுது எந்த விதமான ஹிண்ட்ரன்ஸும் உருவாகாது. ஆகவே இதை கம்பேர் பண்ணும் பொழுது பேராவில் ஈஸியாக நைட்ரோ சப்ஸ்டிடியூஷன் நடக்கும். அவ்வளோதான் புரிதல். அப்போ இங்கே பாருங்க, பேரா பொசிஷனில் வரணும்.
ஏ குரூப்பை பாருங்க, ஏ ஆப்ஷனை எதுக்கு பேரா பொசிஷன், இதுக்கு பேராவில் நைட்ரோ வரணும். சரியா? அவங்க பாருங்க, இதுக்கு பேராவில் நைட்ரோ இருக்கு. ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இங்க பாருங்க, இது இதுக்கும் இதுக்கும் ஆர்த்தோ இருக்கு. இது ஹைலி ஹிண்ட்ரன்ஸ். ஏன்னா இங்கேயும் ஒரு பல்கி குரூப் இருக்கு, இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டி குரூப் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து இன்னொரு பெரிய குரூப் வந்து உட்கார்றது, அது அன்ஸ்டேபிள். ஸோ இது அப்போ தவறான ஆப்ஷன். பாருங்க, அடுத்து பாருங்க, சியை பாருங்க, இந்த இடத்துக்கு இது மெட்டா, இந்த இடம் மெட்டா, இதுக்கும் இது மெட்டா. ஸோ அப்போ இந்த காம்பவுண்டே ஃபார்ம் ஆகாது, காம்பவுண்டே ஃபார்ம் ஆகாது. இங்கே பாருங்க, இதுக்கு இது ஆர்த்தோ, இதுக்கு இது பேரா, இதுக்கு ஆர்த்தோ, இதை கம்பேர் பண்ணும் பொழுது பேரா. ஸோ இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும், பட் அதனுடைய பேசன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கும். நமக்கு முக்கியமான கேள்வி என்னென்னா மேஜர், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், மேஜர் ப்ராடக்ட். ஸோ மேஜர் ப்ராடக்ட்னா லெஸ் ஹிண்ட்ரன்ஸில் மோர் ஸ்டேபிளாக இருக்கணும் அந்த காம்பவுண்டு. இப்போ இந்த காம்பவுண்டு மேக்ஸிமம் ஃபார்ம் ஆகும், இதுவும் ஃபார்ம் ஆகும், பட் பேசன்டேஜ் குறைவு. அப்போ இது நமக்கு மேஜர் கிடையாது, இது இஸ் அ மேஜர் ஒன். ஓகே. ஸோ அதே போல் இதுவும் ஃபார்ம் ஆகும், பட் அதனுடைய காம்போஸ் பேசன்டேஜ் வெரி வெரி லெஸ்ஸாக இருக்கும். அப்போ இதுவும் மேஜர் கிடையாது, இது மைனர் ஒன், மைனர் ஒன். ஓகே. ஸோ அப்போ மேஜர் சொல்லும் பொழுது இது மேஜர், இது மேஜர் காம்பவுண்டு, இதுவும் மைனர் காம்பவுண்டு. ஸோ மேஜர் காம்பவுண்டு ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ அப்போ எல்லாமே ஃபார்ம் ஆகுது எக்ஸப்ட் சியை தவிர. இதில் மேஜர்னு இந்த வார்த்தை வச்சிருக்கான். அப்போ மேஜர் எது என்பதை பிள்ளைகள் புரிஞ்சு பதிலளிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, இது ஒரு ஈஸியான கேள்வி. அனிசோல் ஆன் கிளீவேஜ் வித் கச்சை, கச்சையோடு அனிசோலை போடுறோம். பாருங்க, அனிசோல் C6 H5 OCH3, இது அனிசோல். அனிசோலை எதோடு போடுறேன், H5யோடு போடுறோம், HIயோடு போடுறோம். போடும் பொழுது எப்படி கிளீவ் ஆகும் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இவ பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த லோன் பேர் இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரான் இங்கே ரெசோனன்ஸ் ஸ்டெபிலைசனுக்கு போகும். அப்போ என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த பாண்டு வந்து டபுள் பாண்டு கேரக்டராக மாறுது, டபுள் பாண்டு கேரக்டராக மாறுது. அப்படின்னா இங்கே பாண்டு ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்குது, ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்குது. ஆகவே இந்த இடத்துல இன்னும் ஒரு நியூக்ளியோஃபைல் வர முடியாது, வர முடியாது. அப்ப என்ன செய்யும், அப்ப கிளீவேஜ் எங்க நடக்கும் பாருங்க, இந்த இடத்துல கிளீவேஜ் நடக்கும். அப்ப ஐ எங்க வரும், லெஸ் ஹிண்டர் பொசிஷன்ல இந்த இடத்துல ஐ வரும், இங்க இடத்துல நமக்கு என்ன வரும், H+ வரும். அப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், C6 H5 O- Hோட சேர்ந்து OH plus CH3I. okay, that is the final product. எங்க இருக்குன்னு பாருங்க இந்த composition, C6 H5 OH CH3I. so A is the correct answer. okay, இங்க B பாருங்க, சம்பந்தம் இல்லாம ஒரு CH3 குரூப் இருக்கு, ஆகவே தப்பு. C பாருங்க, இங்க OH இருக்கு, பட் இங்க சம்பந்தம் இல்லாத ஒன்று இருக்கு, C2 H5 இருக்கு. பிள்ளைகளை குழப்பறது இல்லை, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாருங்க, இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க, பட் இந்த இடத்துல C2 H5 இருக்கு. நமக்கு என்ன வரணும், CH3 தான் வரணும், CH3 வரணும், CH3 வரணும். ஸோ அப்போ இதுதான் கரெக்டு, இது தப்பு. ஸோ இது தப்பு. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே சம்மந்தம் இல்லாத ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஓகே, இதில் இப்போ சின்ன சின்ன நுணுக்கங்கள் கவனமாக நம்ம செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பாருங்க, அழகான ஒரு கொஸ்டின். இப்போ பார்த்த மாதிரி உள்ள கொஸ்டின் தான். இப்போ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, CH3 CH2O CH2 CH2O CH2 C6 H5. இதோட வெளிப்படுத்துகிறோம் HI வித் எக்ஸஸ். எப்பொழுதுமே பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இது இஸ் ஃபேவர் ஃபார் SN1 ரியாக்ஷன். this is favor for SN1 reaction. so SN1 reactionனா நமக்கு கார்போஹேட்டையான் ஃபார்ம் ஆகும், கார்பன் நேரணி ஃபார்ம் ஆகும். அப்போ எங்கே கார்பன் நேரணி ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துல I- வந்து ஜாயிண்ட் ஆகும். இவ்வளோதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிள்ளைகள் புரிஞ்சுக்கிங்க. பாருங்க,
இந்த இடத்துல ஒரு கிளீவு, இங்கே கார்பன் நேர் அயனி ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு கிளீவு, இங்கே கார்பன் நேர் அயனி ஃபார்ம் ஆகுது. ஸோ எந்த ரெண்டு டெர்மினல்லையும் எக்ஸஸ் ஆஃப் கச்சை போடும் பொழுது SN1 ரியாக்ஷன் தான் நடக்கும். ஏன்னா உள்ள வந்து I மைனஸ், இந்த இடத்துல வந்து I மைனஸ் உள்ள வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா ஏற்கனவே இங்கே ஆக்சிஜன் இது ஒரு ஒரு நெருக்கத்தில் இருக்குது. எலக்ட்ரான் டென்சிட்டி க்ளவுட் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. அதனால் இன்னொரு மைனஸ் உள்ள வர முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட காம்பவுண்டு கொடுத்துட்டாங்கன்னா, எக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா கச்சை, நீங்கள் உடனே ஞாபகம் வச்சுக்கணும் SN1 ரியாக்ஷன். SN1 ரியாக்ஷன்னா நமக்கு டெர்மினலில் கார்பன் நேர் அயனி உருவாகிறது. அப்போ இங்கே கார்பன் நேர் அயனி உருவாயிடுச்சுன்னா என்ன செய்யும்? இந்த இடத்துல I வரும், இங்கே கார்பன் நேர் அயனி உருவாகிறதுனால இந்த இடத்துல I வரும். ஸோ இந்த இடத்துல H, இந்த இடத்துல ஒரு H. அப்போ நீங்கள் காம்பவுண்டு போடுங்க பாப்போம். இங்கே போடுறோம் பாருங்க, என்ன பாருங்க, இந்த இடம் CH3 CH2I, சரியா? CH3 CH2I ஒரு கிளீவேஜ் ப்ளஸ். அடுத்து எங்கே கிளீவ் ஆகுது பாருங்க, இந்த இடம் கிளீவ் ஆகுது C6H5 CH2I. அப்போ C6H5 CH2I. ரிமைன் என்ன இருக்கு பாருங்க, இந்த இடம் அப்படியே இருக்குது CH2 இங்க O. அப்ப இது OH மாறுது, இந்த இடம் OH மாறுது. அப்ப சேர்த்து எழுதுங்க, என்ன கிடைக்கும்? OH CH2 இங்க OH. கிளியர்? இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க, இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. பாருங்க, நமக்கு சென்டர் பார்ட்ல இருக்கக்கூடியது ரெண்டு டெர்மினல்லையும் OH மாறணும். அப்ப இது கரெக்ட். இங்க பாருங்க C6H5 CH2I is correct. அடுத்து பாருங்க CH3 CH2I. ஸோ அப்போ மூணுமே கரெக்ட். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். பி பாருங்க, இந்த இடம் சரி, ஆனால் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே பாருங்க, இந்த இடத்துல மாற்றிருக்கேன். இந்த இடத்துல என்ன வரணும்? OH வரணும். பட் I கொண்டு போட்டிருக்கிறான். ஆகவே இது தப்பு. ஆகவே இந்த ஆப்ஷன் தப்பு. சின்ன ஒரு வித்தியாசம் தான். இங்க பாருங்க, இங்க நமக்கு OH வரணும், ரெண்டு பக்கமும் I கொடுத்துருக்கலாம். ஆகவே இது தப்பு. இங்க I தான் இருக்கு, I தான் வரணும், இந்த I தான் வரணும். தட் இஸ் கரெக்ட். இந்த இடத்துல I வரணும். ஸோ அப்போ இது தப்பு. அப்போ சென்ட்ரல் உள்ளது மட்டும் கரெக்ட். ஸோ அப்போ இது தப்பு. இங்க பாருங்க, இங்க OH தான் வரணும், வந்திருக்கு. ஸோ அப்போ இது கரெக்ட். இங்க C6H5 CH2 இங்க I தான் வரணும். ஆகவே இது கரெக்ட். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நமக்கு I வரணும், பட் OH வந்திருக்கு. ஆகவே இந்த இடம் தப்பு. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் A இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, சின்ன விஷயங்கள் தான். பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு அசசன் கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கூற்று, அதற்கு ஒரு காரணம். என்ன கூற்றுன்னு பாருங்க. சேஞ்ச் இன் கலர் ஆஃப் அசிட்டிக் சொல்யூஷன் of potassium dichromate by breath is used to test drunk. அதாவது இந்த போலீஸ்காரங்க எல்லாம் செய்வாங்கன்னா, வாகனங்கள் ஓட்டக்கூடியவங்கள ஒரு சின்ன மெஷின் மாதிரி வச்சு இவங்க லுக்கிர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களா, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்களான்னு செக் பண்ணுறது ஒரு சின்ன மெஷின் வச்சுருப்பாங்க. ஊத சொல்லுவாங்க. அதை தான் இந்த கேள்வியாக மாற்றிருக்கேன். அவங்க ஊத சொல்லும் பொழுது அவங்க அப்படி டக்குனு அந்த ஸ்க்ரீனை பார்ப்பாங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா வண்டியை ஒதுக்க சொல்லி ஃபைன் போடுவாங்க, இல்லைன்னா வண்டியை போக சொல்லுவாங்க. அப்போ கேள்வி என்ன கேள்வி கேட்டிருக்கேன் பாருங்க, சேஞ்ச் இன் கலர் ஆஃப் அசிட்டிக் சொல்யூஷன். அப்போ அங்கே ஒரு இண்டிகேட்டர் இருக்குல்ல மெஷின், அதில் என்ன இருக்கும்னா அசிட்டிக் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் இருக்கும். அப்போ என்ன இருக்கும் அதில்? அசிட்டிக் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் K2Cr2O7 இன் அசிட்டிக் மீடியம் இருக்கும். இப்போ ஊத சொல்றாங்க. அப்போ அந்த ஊதலில் வரக்கூடிய அந்த காற்றில் என்ன வரும்? நம்ம ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருந்தா, ட்ரிங்க் பண்ணியிருந்தா அந்த ஆல்கஹால் வரும். அப்போ என்ன வருது? C2H5OH ஆல்கஹால் வருது. அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஆல்கஹால் ஊதும் பொழுது அப்போ ஆல்கஹால் ரியாக்ட் வித் பொட்டாசியம் டைக்ரோமேட். அவ்வளோதான். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்டெண்டன்ஸில் கொடுத்துருக்கோம். எத்தில் ஆல்கஹாலை பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட யூஸ் பண்ணுறோம். இங்கே என்ன நடக்கும்னா, இட் இஸ் எ பவர்ஃபுல் ஆக்சிடேட்டிங் ஏஜென்ட். ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் நடக்கும் பொழுது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆக்சிடேஷன்? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்
அல்லது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். சரியா? இங்க குரோமியம் Cr6+ ஸ்டேட்ல இருக்கும். இப்ப இந்த எத்தில் ஆல்கஹால்ல இருந்து ஹைட்ரஜனை ரிமூவ் பண்றேன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் பாருங்க, இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு ஹைட்ரஜன், இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜனையும் ரிமூவ் பண்றீங்க. அப்ப -H2. அப்ப என்ன வருவாங்க? வரும் பாருங்க, CH3 CHO. இது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆகவே இது அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். என்ன கிடைக்கும்? CH3 COOH அசிட்டிக் ஆசிட்டை கொடுக்கும். அப்ப நம்ம ஆல்கஹால் யூஸ் பண்ணவங்க அந்த போலீஸ்காரங்க வச்சிருக்கக்கூடிய அந்த இண்டிகேஷன்ல ஊதும் பொழுது அது எப்படி மாறுது? CH3COOH மாறுது. அப்படின்னா இது கிரீன் கலராக மாறும். இது என்ன கலர்? இது ஆரஞ்சு கலர். இந்த ஆரஞ்சு கலர் பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடைய கலர் வந்து ஆரஞ்சு கலர். நம்ம ஊதும் பொழுது அவங்க வாயில வச்சு பண்ணும் பொழுது இந்த ஆரஞ்சு கலர் எப்படி மாறுது? கிரீன் கலராக மாறுது. அப்படின்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருந்தா பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட சேர்ந்து ஆசிட்டாக மாறுது. அப்போ கிரீன் கலர் அந்த இண்டிகேஷனில் வந்துச்சுன்னா அதில் அவங்க லிக்யூர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுவாங்க. ஓகே, இதுதான் இந்த டெஸ்ட். அப்போ ஆல்கஹால் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஆசிட். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா கலர் சேஞ்ச் நடக்குது. குரோமியம் 6+ குரோமியம் 3+ ஆக கலர் சேஞ்ச் ஆகுது. ஆரஞ்சு கிரீனாக மாறுது. அப்போ சென்டென்ஸை பாருங்க, சேஞ்ச் இன் கலர், கலர் சேஞ்ச் ஆகுதா? இன் அசிட்டிக் சொல்யூஷன் the uses of potassium dichromate by breathe இந்த வார்த்தை என்னது? C2H5OH ன்னு அர்த்தம். அப்ப கலர் சேஞ்ச் ஆகுது. Is correct? Yes. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கூட்டு கரெக்ட். ரீசன் கொடுத்திருக்கோம் பாருங்க. சேஞ்ச் இன் கலர் எதனால கலர் சேஞ்ச் ஆகுதுன்னா யூஸ் டியூ டு காம்ப்ளெக்சேஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹால் வந்து காம்ப்ளெக்ஸ் அயான்ஸா மாறுதுன்னு சொல்றேன். பட் நமக்கு இங்க என்ன மாறுது? ஆல்கஹால் ஆசிட் கலராக மாறுது. காம்ப்ளெக்ஸாக மாறல, ஒரு சிம்பிள் காம்பவுண்டாக ஆசிட், அதுவும் அசிட்டிக் ஆசிட்டா மாறுது. ஸோ ஜஸ்ட் கலர் சேஞ்சஸ் நடக்குது. ஒரு காம்பவுண்டு இன்னொரு காம்பவுண்டா மாறுது. பட் இங்க காம்ப்ளெக்சேஷன் நடக்கல. ஜஸ்ட் கலர் சேஞ்ச் ஆஃப் ஆல்கஹால் டு ஆசிட், ஆரஞ்சு கலர் டு கிரீன் கலர். ஸோ அப்போ இந்த ரீசன் தப்பு. இங்க காம்ப்ளெக்சேஷன் ஃபார்ம் ஆகல. ஓகே, டைக்ரோமேட்டோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகல, ஜஸ்ட் ஆக்சிடேஷன் நடக்குது. இங்க என்ன நடக்குது? ஆக்சிடேஷன் நடந்து ஜஸ்ட் கலர் சேஞ்ச் மட்டும்தான் நடக்குது. அப்புறம் நமக்கு எது கரெக்ட் பாருங்க? ஏ கரெக்ட், ஆர் தப்பு. எங்க இருக்கு? ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். இஸ் ஓகே. அப்ப இது வராது, இது வராது, இது ரெண்டுமே தப்புன்னு கொடுத்துருக்கோம், வராது. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ சின்ன கொஸ்டின், ஒரு சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம டே டு டே லைஃப்ல தெரிஞ்சிக்க வேண்டிய கொஸ்டின். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த கொஸ்டின். which of the following compounds can be used as antifreeze? இதுவும் நம்ம டே டு டே லைஃப்ல தெரிஞ்சிக்க வேண்டியது. what is the meaning of antifreeze னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்முடைய அந்த வாகனங்கள், அதே கார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர்னு ஒன்று இருக்கும். what is the use of radiator? ரேடியேட்டருடைய பயன் என்னன்னா change the temperature, change the temperature. அதாவது அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, கால சூழ்நிலைக்கு ஏற்ப டெம்பரேச்சரை மாற்றுறது. இப்போ இங்க ஆன்டி ஃப்ரீஸ்ன்னு சொல்ற ஒரு வார்த்தை. இப்போ உறைபனி காலங்கள் அல்லது வந்து இப்போ நம்முடைய வாகனத்தை கொண்டு ஹில் ஸ்டேஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யும்? அந்த ரேடியேட்டர் பந்தில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து கூலண்ட் ஆயிரும். கூலன்னா உறைஞ்சிடும், பனிக்கட்டி ஆயிரும். அப்போ நம்மளால வண்டி ஓட்ட முடியாது. அது வந்து எப்பொழுதுமே பாயிலிங் கண்டிஷன்ல இருக்கணும், ஃப்ரீஸ் கண்டிஷனுக்கு போகக்கூடாது. அப்ப ஃப்ரீஸ் கண்டிஷனுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஆன்டி ஃப்ரீஸ், உரைத்தன்மையை மாற்றக்கூடிய ஒரு எதிர் உரை காரணி ஒரு பொருளை யூஸ் பண்றோம். அது எதை யூஸ் பண்றோம் என்பதுதான் கேள்வி. ஆட்டோமொபைல் ரேடியேட்டர். ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்னா அந்த ரேடியேட்டர்னா நம்ம அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய பார்ட், கரெக்டாக டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணக்கூடிய பார்ட் தான் அந்த ரேடியேட்டர். இது எங்கே பயன்படுத்தணும்? ஆட்டோமொபைல்ஸ், காரு, நம்ம ஹெவி வெஹிக்கிள் எல்லாம் இதை பயன்படுத்துவாங்க. அப்போ ஆன்டி ஃப்ரீஸாக எதை பயன்படுத்துகிறோம் பாருங்க. எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் எத்தில் ஆல்கஹால் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ்
யூஸ்ட் இன் ஃபார்மசூட்டிக்கல், ஃபார்மசூட்டிக்கல்ல யூஸ் ஆகுது, ட்ரக்ஸா யூஸ் ஆகுது, ட்ரக்ஸா யூஸ் ஆகுது, ட்ரக்ஸா யூஸ் ஆகுது. அடுத்து பெர்ஃப்யூம்ஸா யூஸ் ஆகுது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயா யூஸ் ஆகுது. பட் எதாவது யூஸ் ஆகுறது கிடையாது, ஆன்டி ஃப்ரீஸா யூஸ் ஆகுறது கிடையாது. ஆகவே இது ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, மெத்தில் ஆல்கஹால். மெத்தில் ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் a ஸ்பிரிட் லேம்ப். லேப்ல எல்லாம் பயன்படுத்தக்கூடியது, ஆய்வகத்தில் பயன்படுத்தக்கூடிய ஸ்பிரிட். இது வந்து அப்போ வந்து சால்வெண்டாக பயன்படுத்துவாங்க. என்ன பயன்படுத்துவாங்க? சால்வெண்டாக பயன்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் லேபரட்டரியில் பயன்படுத்துவாங்க, மற்றும் கூலண்டுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுவும் ராங் ஆன்சர். கிளைகால், கிளைகால் என்ன தெரியும்? எத்தில் ஆல்கஹால். கிளைகால்னா பாருங்க, CH2OH சிங்கிள் பாண்ட், CH2OH. இட் இஸ் ஏ பவர்ஃபுல் ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட். நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்டாக நமக்கு கிளைகாலை பயன்படுத்துகிறாங்க. சரியா? இதை நமக்கு வந்து உறைபனி காலங்களிலும் சரி தான், ஹில் ஸ்டேஷனில் போடும்பொழுது சரி தான், நம்ம ஆல்கஹால் நம்ம பெட்ரோலோட சேர்ந்து பயன்படுத்துவாங்க. அதில் ரேடியேட்டர்லையும் நமக்கு பயன்படுத்துவாங்க. எது? கிளைகால். அப்போ கிளைகால் இஸ் ஏ பெஸ்ட் ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட். ஸோ இட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நைட்ரோஃபினால் எதுக்கு பயன்படுத்துவாங்க? நைட்ரோஃபினால் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இட் இஸ் ஏ யூஸ்ட் அஸ் ட்ரக்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ். பூச்சிக்கொல்லியாகவும் காளான் கொல்லியாகவும் பயன்படுத்துவாங்க. சரியா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எத்தில் ஆல்கஹால் இட் இஸ் ஏ சால்வெண்ட் அண்ட் ஆல்சோ யூஸ்ட் இன் ட்ரக்ஸ். சரியா? பெர்ஃப்யூம்ஸில் பயன்படுத்துவாங்க, பாடி ஸ்ப்ரேயில் பயன்படுத்துவாங்க. சரியா? மெத்தில் ஆல்கஹால் லேபில் பயன்படுத்துவாங்க, இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துவாங்க, ப்ளஸ் வந்து சால்வெண்டாக பயன்படுத்துவாங்க. நைட்ரோஃபினால் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா பூச்சிக்கொல்லியாகவும் காளான் கொல்லியாகவும் மருந்தாகவும் தயாரிக்கவும் பயன்படுத்துவாங்க. பட் கிளைகால் இஸ் எ பவர்ஃபுல் ஆன்டி ஃப்ரீசிங் ஏஜென்ட். இதை நம்ம ஆட்டோமொபைல் ரேடியேட்டரில் பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து அதனுடைய யூசஸ். ஸோ அப்போ யூசஸை மட்டும், ஆல்கஹாலுடைய யூசஸை மட்டும் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இப்படிப்பட்ட வினாக்களுக்கு ஈஸியாக நாம் விடையளிக்கலாம். ஓகே ஓகே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இப்போ நம்ம இந்த பாடத்தை இன்னையோட நம்ம இந்த வீடியோவோட ஆல்கஹால் மற்றும் ஈதர் என்ற பாடத்தில் உள்ள கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களுடைய மொத்த வினாக்களை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ திட்டமிட்டு சரியாக புரிந்து அதனுடைய கான்செப்ட் மைய கருத்துக்களை ஒன்றையும் விடாமல் இந்த தியரட்டிக்கல் கான்செப்டை நீங்கள் தெளிவாக படித்து இந்த பாடத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா இந்த பாடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகள் 3 அல்லது 4 வினாக்கள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுகளும் கேட்கிறாங்க. நேரில் 12 முதல் 16 மதிப்பெண்கள். ஆகவே இந்த பாடம் மிகவும் முக்கியமான பாடம். திட்டமிட்டு சரியாக படியுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோக்கள் உங்களுடைய போட்டித் தேர்வுக்கு தயார் செய்வதற்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் இன்னும் ஒரு புதிய பாடப்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.